அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, அந்த தாவேக அணில் கூட்டம் தற்கொலை கூட்டம் என்ன பண்ணிக்கிருக்குண்டா, விஜய் எத்தனை பேர்த்த கொண்டு கூச்சிருக்காங்க, அந்த பாதிப்பு அவங்களுக்கு வந்துடக்கூடாதா, மனசளவு கூட வேதனைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலை கூட்டம் திருந்தாத பைத்தியக்காரங்க ஓவரா விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்க. அது என்ன முட்டுன்னு பார்ப்போம் வாங்க. விஜய் கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஒரு நாள் கணக்குதே அந்த இறந்தவங்க. இதுக்கு முன்னாடி மாநாட்டு கூட்டத்திலலாம் இறந்தவங்கலாம் இன்னும் அவங்க கணக்கிலே எடுத்துக்கல. அதை பற்றி இந்த தற்கொலை கூட்டம் ஒரு நாள் கூட பேசலை. இந்த இறந்ததுனால பொதுமக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜய் மேலே. அந்த கோபத்தை மறைக்கிறதுக்கு இந்த தற்கொலை கூட்டம் என்ன பண்ணிக்கிருக்குண்டா, விஜய்க்கும் கொலை மிரட்டல் இருக்குது, அவங்க வீட்லையும் குண்டு வீச போகிறாங்க அப்படின்ட்டு பொய்யான செய்தியை இவங்களே பரப்பிக்கிட்டு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த வேலை உனக்கு தேவையா? உனக்கு எதுக்கு இப்படி பாதுகாப்பு? நீ தான் பெரிய கொலகாரே, நீ வந்து கொண்டு விட்டு போயிட்ட, நீ உனக்கு வேற குண்டு வீசுறாங்களா? அப்படி என்ன இவங்க நல்லது பண்ணிட்டாங்க? என்ன அநியாயத்துக்கு எடுத்து தட்டி கேட்டு மக்கள் பின்னாடி நின்று போராடுறது மீதியே இவருக்கு குண்டு வீச வந்துட்டாங்களா வேலை இல்லாதவங்க. இதே கரூரில் பிரச்சாரம் பண்ணுறப்பேவும் அவங்க வண்டி முன்னாடி ஆம்புலன்ஸ் வருது, ஏற்றிக்கு போகிறாங்க, பாதிப்படையுது, எல்லாரும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ஆனந்த் விஜயாக்கிட்ட என்னமோ சொல்கிறாங்க. உடனே பார்த்தும் பார்க்காத மாரி விஜய் இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, ஆனந்த் கீழே இறங்கிக்கிறாங்க. கூட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்க, வெளியேறி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ட்டு விஜயவும் வந்து நேரடியாக பார்க்கல, அந்த ஆனந்தும் பார்க்கல, எங்கே போனாங்கன்னே தெரியல, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இறந்தவங்கள சீமான் அண்ணன் போய் பார்க்குறப்ப அதுலேயும் தற்கொலை கூட்டம், நீ எதுக்கு வந்தா, நீ எதுக்கு பிடுங்க வந்தா, நீ எதுக்கு பார்க்க வந்தேன்ட்டு ரொம்ப அவதூறாக மரியாதை இல்லாமல் பேசினாங்க. அதையும் சீமானே கண்டுக்கறல. அதுலேயும் கண்டுக்கிறாமல் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று பார்த்துட்டு தான் வந்தாங்க. விஜய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியா இத்தனை பேரை கொண்டுட்டு, அதை கேட்க துப்புல அந்த தற்கொலை கூட்டம். இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்க வந்த சீமானண்ணி மேலே இவங்க வன்முறையை காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வன்முறை சீமானண்ணன் மேலே வச்சுருக்காங்க. இதிலே தெரிஞ்சு தற்கொலை கூட்டம் எவ்வளோ ஒரு பொய்யான செய்தியை கொண்டுக்கறாங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு என்னென்ன சப்பை கட்டு கட்டணுமோ எல்லா கட்டும் கட்டுறாங்க. புதுசாக இப்போ ஒன்று ட்ரெண்டு பண்ணிக்கிருக்காங்க. இவங்க ட்ரெண்ட் ஆக்கணுமா, இது எல்லா மக்களையும் கூட போய் கொண்டு சேர்க்கணுமா? என்னாண்டா 10 ரூபா இந்த சாராய பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை விஜய் கண்டுபிடிச்சி போட்டாங்களாம். கண்டுபிடிச்சதுனால தான் திமுக இப்படி கூட்டத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி 40 பேரை கொண்டுட்டாங்களாம். 40 பேர் திமுக கூட்டம் தான் வந்து கொண்டுச்சா? திமுக கெட்டவங்க தான், திருட்டு பையங்க தான், கொலகாணி பையங்க தான், அவங்க நல்லவங்களாம் யாரும் சொல்ல கிடையாது. அந்த 10 ரூபா போட்டு தானே நீங்கள் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு அந்த மதுவை குடிச்சிட்டு கஞ்சா போதையிலையும் கீழே ஒரு மனுஷங்க மிதிப்படுறாங்க, நம்ம காலில் மிதிப்படுறதுன்னு கூட தெரியாமல் கொண்டு மிதிச்சுது நீங்கள், அந்த கூட்டத்தை கூட்டுருந்து நீங்கள். இதிலிருந்தே தெரியுது தாவேக தற்கொலை கூட்டம் அது என்ன பண்ணியிருக்கு, விஜய் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு அந்த தப்பை உணரவே இல்லை. உணர்றதுக்கு அவங்க தயாரும் கிடையாது. இப்படி ஒரு பாதிப்பு விஜய்க்கு மனசளவில் வந்துடக்கூடாதுன்ட்டு ஓவராக வலைதளம் மூலியமாகவும் ஓவராக முட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் சப்போர்ட் இருப்போம், அண்ணனுக்கு உறுதுணையாக இருப்போம். இல்லை என்னடா பண்ணிட்டாங்க, உறுதுணையாக இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிருங்க, அவர் என்ன பிச்சு பிச்சு யாரும் திண்டா விட்டாங்க, கொலை கொண்டுட்டு ஒரு மூலையில் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. இவங்க இம்புட்டு முட்டு கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக அவங்க சினிமாக்காரங்க மேலே அடிமையாக இருக்காங்கன்ட்டு இதுலேயே அவங்க தெரிஞ்சுக்கிறேன். மக்களுக்காண்டி நிற்கிறவங்க தான், மக்களை அரசியல் பண்ணுறவங்க தான் மக்களுக்கான தலைவே. எந்த ஒரு இது இல்லாமல் ஐயாட்டுக்கு வராங்க, 2 டைலாக் பேசுகிறாங்க, ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. எத்தனை பேர் செத்தாலும் அவங்க கவலையும் இல்லை, எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் கவலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தாவேக தற்கொலை இப்படி முட்டு கொடுத்துக்கிறதுக்கு பொதுமக்கள் ஆகிய நம்ம ரொம்ப தெளிவாக யோசிக்கணும். இந்த மாதிரி தற்கூரி கூட்டத்தில் நம்ம வளர விடக்கூடாது, அடித்து ஒடுக்கணும். திமுகவும் சரி தாவேகவும் சரி இந்த திராவிட கட்சியை கொள்கை ஏற்றுக்காரவங்க எல்லா பேருமே புராடி பையங்க தான், களவாணி பையங்க தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா ஓடி ஒளிரவங்க தான். யார் ஆட்சிக்கு வராங்களோ ஆட்சியில் நிற்கிறவங்க மூடிக்கிட்டு இருப்பாங்க, ஆட்சிக்கு பின்னாடி இருக்கிறவங்க கத்திக்கு வருவாங்க. மாற்றி மாற்றி இதைத்தான் இந்த திருட்டு திராவிட அரசு எல்லாமே பண்ணிக்கிருக்கு. திராவிடத்தை தூக்கிட்டு வரவங்க கூட இந்த வேலை தான் பார்க்குறாங்க. மக்கள் நம்ம தெளிவாக சிந்திச்சு மக்களுக்காண்டி உதவுற நம்ம சீமான் அண்ணன் பின்னாடி தான் நம்ம எப்பயுமே உறுதுணையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.